Hi students, welcome to SEMAS classes. Multiple integralsல polar coordinates யூஸ் பண்ணி எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்றத இங்க ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்க போகிறோம். இதான் question. Find the area of the circle x square plus y square is equal to a square using polar coordinates in double integration. ஸோ நமக்கு என்ன கருவு இங்கே கொடுத்துருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள் எப்படி இருக்குன்றதை இங்கே பார்க்குறோம். ஆக்சிஸில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னா ரேடியஸ் ஏ இருக்கிற மாதிரியான இது ஒரு சர்க்கிள். இந்த ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் போலார் கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி. நமக்கு கார்ட்டீசியன் ஃபார்முலா ஏரியாவுக்கு ஃபார்முலா தெரியும். டபுள் இன்டகரல் ஆர் டிஎக்ஸ் டிஒய், ஆர் டிஒய் டிஎக்ஸ், எப்படி வேணால் ஃபார்முலாவை எழுதலாம். இப்போ இதான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் ஏரியாவுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டே நம்ம எப்படி இதை போலார் கோஆர்டினேட்ஸுக்கு மாற்றி இன்டகிரேட் பண்ணுறதுன்றதை இங்கே பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் கார்ட்டீசியன்லேருந்து போலார் கோஆர்டினேட்ஸை எப்படி மாற்றுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா and y is equal to r sin theta. அப்போது dx dy is equal to r dr d theta. இதான் கார்ட்டீசியனுக்கும் போலார் கோஆர்டினேட்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணால் இந்த கர்வ் எப்படி மாறுன்றதை பாருங்களேன். இது எப்படி மாறும்? I can write this as x square plus y square equal to a square. எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஆர் காஸ் தீட்டா. அது இப்போ எப்படி மாறும்? ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வரும். இப்போ இதில் ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அதோட வேல்யூ நமக்கு தெரியும் 1. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இதை எப்படி இந்த ஏரியாவை நான் கவர் பண்ணுறேன்னு பாருங்களேன். நான் இங்கே ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப்பு எங்கேருந்து எங்கே வேரி ஆகுது? 0லேருந்து ஏ. இதை 360 டிகிரி ரொட்டேட் பண்ணோம்னா இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிடும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? ஆர் வேரியஸ் ஃப்ரம் 0 டு ஏ அண்ட் தீட்டா வேரியஸ் ஃப்ரம் 0 டு 2π. இதை நம்ம போட்டோம்னா இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதை தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? dx dyக்கு பதிலாக we can write r dr d theta. அப்போது முதல்ல அவுட்டர் லிமிட்டில் எப்போவுமே நம்ம தீட்டா தான் வைப்போம். இப்போ தீட்டா வேரியஸ் ஃப்ரம் 0 டு 2π இப்போ தான் லிமிட்ஸில் பார்த்தோம். அண்ட் r வேரியஸ் ஃப்ரம் 0 டு a. dx dyக்கு பதிலாக we can write r dr d theta. So this is equal to integral 0 to 2π with respect to r. இதை நம்ம இன்டகிரேட் பண்ணால் என்ன மாறும்? இது r square by 2 limit 0 to a into d theta. இப்போது லிமிட்ஸை அப்ளை பண்ணோம். ஸோ இந்த இன்டகிரேஷன் இப்போதைக்கு அப்படியே இருக்கும். இன்டகிரல் 0 to 2π ஆருக்கு பதிலாக ஏவை சப்ஸ்டியூட் பண்ணால் a square by 2 minus 0 into d thetaன்னு வரும். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். a square by 2 minus 0 a square by 2ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டகிரல் டி தீட்டான்னு இருக்கும். இதை இன்டகிரேட் பண்ணால் தீட்டா லிமிட் 0 to 2π. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? a square by 2 இன்ட்டு அப்பர் லிமிட் போட்டால் தீட்டாக்கு பதிலாக 2π மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் போடுறோம், தீட்டாக்கு பதிலாக 0. இப்போ 2π மைனஸ் 0 2πன்னு வரும். அதை a square by 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் we get pi a square. இதான் இந்த சர்க்கிளுக்கான ஏரியா. இதை நம்ம இங்கே போலார் கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.